அன்பான சித்திகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உப்பை பற்றி பார்க்கலாங்களா? உப்பு மனிதன் தினமும் சாப்பிட வேண்டிய பொருளா? உப்பில் நச்சுத்தன்மை உள்ளதா? கிருமிகளின் நச்சுக்களையும் உப்பு நீக்குதா? கடல் உப்பிற்கும் இந்துப்பு எனப்படும் பாறை உப்பிற்கும் என்ன வித்தியாசம்? கடல் உப்பிற்கு பதிலாக இந்துப்பை உணவில் சேர்க்கலாமா? இப்படி பல கேள்விகளை இன்றைய ஆரோக்கிய விரும்பிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நானும் தொடர்ந்து பார்க்கிறேன். நிறைய பேர் நிறைய விஷயங்களை இதற்காக சொல்கிறார்கள். ஆனால் அவைகள் ஆதாரத்தோடு சொல்லப்படுகிறதா? இதுதான் இன்றைய பதிவு. இவற்றை ஆதாரத்தோடு நாம் பார்ப்போம். சரி, முதல் கேள்வி, எந்த உப்பை நாம் உணவில் சேர்க்கலாம் என்று ஒரே வரியில், அதாவது சுருக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டால், சாதாரண கடல் உப்பை நாம் உணவாக சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது மூலிகை சேர்த்து வறுக்கப்பட்ட கடல் உப்பே தற்போதைய சூழ்நிலையில் நம் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு உப்பாகும். எப்படி சேர்க்கலாம்? கரியுப்பு என்றும் கல்லுப்பு என்றும் கடல் உப்பு என்றும் சமையல் உப்பு என்றும் அழைக்கப்படும் ஒரே உப்பு தான் சோடியம் குளோரைடு, வேதியியல் பெயர். இந்த உப்பை கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு ஒரு இரும்பு வாணலியில் போட்டு அடுப்பில் வச்சு முள் சங்கன் இலை என்று சொல்லக்கூடிய மூலிகை, அது இங்கே சென்னையில் ரொம்ப கிடைக்கல, நீங்கள் அந்த சைடு தென் மாவட்டங்களில் போனால் கிடைக்கும். அந்த மூலிகை கிடைக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. அதுக்கு பதிலாக குப்பை மேனி இலை, நம்ம சாலைகள்லாம் நிறைய வளர்ந்து கிடக்கும், அதுவாக அந்த இலைகளை கொண்டு கழுவிட்டு சின்ன சிறிதாக கத்தரித்து நாம் அதை போட்டு உப்புடன் வறுக்கலாம். சில பேருக்கு குப்பை மீனி கூட தெரியாது. அவர்கள் என்ன செய்யலாம்? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 மூலிகையில் முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் நீங்கள் முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு கொண்டு விடுங்கள். ஒரு 2 கிலோ உப்பு போட்டுக்கலாம் கடாயில். இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வறுக்கணும். ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா வறுக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரம் வறுக்கலாம்? ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரையும் வறுக்கலாம். சில சமயம் உப்பு பார்த்திங்கனாக்கா தெரிக்கும், டப்புன்னு வெடிக்கும். ஏன்னா அம்மா நம்மளை என்ன பண்ணுவாங்க, திருஷ்டி சுற்றி போகிறதுக்காக உப்பை நம்ம முகத்துக்கிட்ட கொண்டு சுற்றிட்டு நேரம் அடுப்புக்குள்ளே நெருப்புலேயே போட்டுருவாங்க. படப்படப்படன்னு சத்தம் கேட்டாக்கா, ஐயோ ரொம்ப திருஷ்டி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிப்போம். அந்த உப்பே நம்ம சூடுபட்டினாலும் வெடிக்கும். ஆனால் நெருப்பில் நேரடியாக போடும்போது வெடிக்கிறதை விட சூடுபடுத்தும் போது குறைவாக தான் வெடிக்கும், ரொம்பலாம் வெடிக்காது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ ஒரு 15லேருந்து 20, ஒரு ஜாகிரதையாக இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு 15லேருந்து 25 நிமிஷம் அதை நல்லா வறுக்கலாம். வறுத்து முடிச்ச பிறகு எடுத்து அதை அப்படியே 2ஆக பிரிச்சுங்க. 1 கிலோவாக பிரிச்சுக்கோங்க. ஒரு கிலோ ஜாடியில் போட்டு சமையல் பண்ணதுக்கு அப்படியே பயன்படுத்துறதுக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு பாதியை மிக்சியில் போட்டு அரைச்சி தூளாக பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு அவசர தேவைக்கு உப்பு கம்மியாக இருக்குது கலக்கணுன்னா அந்த நேரத்தில் கலந்து சாப்பிட்லாம். ஆனால் அதிகபட்சமாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போயாச்சும் ஒரு அவசர தேவைக்கு அப்படி கலந்துக்கலாம். அந்த மாதிரி உப்பை நேரடியாக போட்டு சாப்பிட்றது தவறு. இப்போது இது தவிர வேறு ஏதாவது உப்பை சுத்தம் பண்ணக்கூடிய வழிகள் உண்டா அப்படின்னு பார்த்தா, நிறைய வழிகளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சாதாரணமாக எல்லாருக்கும் புளிய மரம் தெரியும். புளிய இலைகள், அந்த இலையை சாறு எடுத்து அந்த சாரை இந்த உப்பில் ஊற்றி நல்லா கலக்கி வெயிலில் காய வச்சு எடுத்தும் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் உப்பை பயன்படுத்தும் முறையாக, உப்பை அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி பயன்படுத்தும் முறையாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, இதுதாங்க முதல் கேள்விக்கான விடை. இந்த உப்பை நம்ம தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்தி சாப்பிடலாம். இதனால் உப்பால் ஏற்படக்கூடிய நோய்கள் நம்ம தாக்காது. சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். உப்புன்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. உப்புன்னா என்ன? அதாவது உப்பு அப்படின்ற ஒரு பொருள் நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய காய்கறி, பழங்கள், அசைவ உணவு சாப்பிட்றவங்க அசைவ உணவு, இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாக நம்ம உணவு பொருளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் உப்பை மட்டும்தான் ஒரு வேதியியல் கெமிக்கல் பொருள். அந்த கெமிக்கல் பொருளை தூக்கி நம்ம டைரெக்டாக பயன்படுத்துகிறோன்னா அது உப்பு. இன்றைக்கி நிறைய கெமிக்கல் பொருளாக நிறைய கலந்து வருது, அது வேறு விஷயம். நான் காலங்காலமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை சொல்கிறேன்.
அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உப்பு வந்து இதை தான் நம்ம நேரடியாக வந்து ஒரு கெமிக்கல் பொருளை சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வேதிப்பொருள் வந்து தாது பொருள் வகையை சேர்ந்தது. உப்பு அதிகமாகிடுச்சு நம்ம என்ன சொல்லுவோம், கரிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் உப்பு மட்டும்தான் இந்த கரிப்பு சுவை கொண்டது, அதாவது உப்பு சுவை கொண்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு. நாம் சாப்பிட்ற பல உணவுப் பொருளில் உப்பு சுவை இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்குக்கு அந்த உப்பு சுவை தெரியுமா அப்படின்னா தெரியாது. சுவை தெரியாது அப்படின்றதுக்காக அந்த பொருளில் உப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னப்பா ஒரே குழப்பற அப்படின்னு தோணும் உங்களுக்கு. நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுகிட்டே வாங்க, போக உங்களுக்கே புரியும். அதாவது நீங்கள் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மாங்காய் இருக்குது. மாங்காயை நீங்கள் கடிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்குது, புளிப்பாக இருக்குது. தக்காளி சாப்பிடுங்க, அதுவும் புளிப்பாக இருக்குது. புளி பயங்கர புளிப்பு, எல்லாத்த விட உச்சக்கட்ட புளிப்பாக தான். சரி, இந்த புளி மட்டுமே புளிப்புன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. மாங்காய் கூட தான் புளிக்குது, தக்காளி கூட தான் புளிக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம நாக்குக்கு வந்து புளிப்பு டைரெக்டாக தெரியறத நம்ம புளிப்புன்னு சொல்கிறோம். அதே நம்ம நாக்குக்கு தெரியாத புளிப்பு பொருட்கள் எத்தனையோ இருக்குது. அதுதான் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம். சாதம், தோசை, இட்லி மாவில் ஃப்ரெஷ்ஷாக இட்லி சுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா புளிப்பே தெரியாது நம்ம நாக்குக்கு. ஆனால் உள்ளே போய் அது புளிப்பாக தான் மாறும். இதுதான் புளிப்பு பொருட்கள். அதே மாதிரி தான் உப்பு சுவையும் நம்ம நாக்குக்கு வந்து தெரியாத, ஆனால் உள்ளே போயிட்டு உப்பு சுவையாக மாறிடும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உப்பு சுவை தெரியக்கூடிய உப்பு பொருட்கள், உப்பு சுவை தெரியாத உப்பு பொருட்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ உப்பு சுவை நேரடியாக தெரியக்கூடிய உப்பு பொருள் பார்த்திங்கன்னா கல் உப்பு, அதே மாதிரி இந்த உப்பு, இந்த மாதிரி பல உப்புகள் இருக்குது. அந்த உப்பெல்லாம் வந்து நம்ம வந்து மருத்துவ ரீதியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வாயில் போட்டு சுவைத்தால் உப்பு சுவை தெரியாத உணவுப் பொருளுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா தண்டுக்கீரை. சரி, அந்த தண்டுக்கீரை இது மாதிரி நிறைய பொருள் இருக்குது. ஒரே ஒரு பொருள் இப்போ என்ன தண்டுக்கீரையை பார்த்துக்கலாம். இந்த தண்டுக்கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்ம நாக்கில் வந்து உப்பு சுவை தெரியாது. ஆனால் உள்ளே போய் அது உப்பு சுவையை தரும், உப்பு சத்தை தரும். அதே போல் தான் நம்ம தேன் வந்து எடுத்து நாக்கில் நீங்கள் சுவைச்சு பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் என்னாவும் கசப்பாக மாறிடும். இதுதான் சுவைகள் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம எந்த சுவை நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்து அந்த சுவையை நம் உடலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவுப் பொருளில் சுவை தேவைப்படும் போது நம்மளுக்கு நன்மை செய்வதும் தீமை செய்வதும் 2 வேலையை செய்யுது. இந்த சுவையானது நம்மளுக்கு அதிகமாக, இப்போ உதாரணத்துக்கு கசப்பு நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய உடம்புல இருக்குன்னா நம்ம திரும்பி கசப்பு உணவாக சாப்பிட்டுருந்தோம்னா நம்ம உடம்பு என்ன ஆகும், பாதிக்கப்படும். அதே மாதிரி இனிப்பும் அதே மாதிரி தான். எல்லா அறுசுவையும் அதான். எந்த சுவை நம்ம உடம்புல வந்து கம்மியாக இருக்கோ, குறைவாக இருக்கிறதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது அது ஒரு பெரிய டாபிக், அது தனி டாபிக், அது முன்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை பாருங்கள். இந்த சுவையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சாதாரணமாக வந்து இந்த சுவை உள்ள பொருளை சாப்பிடும்போது நமக்கு உடம்பு வந்து தீமை செய்யறது, அதாவது அதிகளவு இந்த சுவை உள்ளே போயிட்டு இருக்குது, அது தீமை செய்யும் பொருளாக மாறிடுது. இப்போது கரும்பு இருக்குது, கரும்புலேருந்து சர்க்கரை செய்கிறாங்க, வெல்லம் செய்கிறாங்க. இது நம்மளுக்கு இனிப்பு சுவை கொடுக்குது. ஆனால் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உடலுக்கு தீமை செய்யுது. ஆனால் அதே இனிப்பு செய்யக்கூடிய தேன் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா உடம்புக்கு நன்மை செய்யுது. இதுதாங்க வித்தியாசம். அதே போல் தான் காய்கறி, கீரை, பழங்கள், தானியங்கள், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க காய்கறிகள், பழங்கள், கீரைகள், தானியங்கள், பருப்பு கொட்டை வகைகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உப்பு சத்து இருக்குது. ஆனால் எந்த உப்பு சத்து நம்ம உடம்புக்கு தேவையோ அது நம்ம உடம்பே எடுத்துக்கும். அப்போது நம்ம வந்து முக்கியமான ஒரு உப்பு சத்து, தினமும் நமக்கு தேவைப்படுற உப்பு சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடு உப்பு சத்து தான் நம்மளுக்கு தினம் தேவை. ஏன் அப்படின்னா சோடியம் குளோரைடு வந்து அதோடைய நன்மைகளை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். உப்பை வந்து உணவில் சேர்க்காமையே வாழ முடியுமா அப்படின்னா 99% வந்து கஷ்டம். அது குடும்பத்தில் வாழ்பவர்கள், இல்லத்துவாசிகள் எல்லாருமே வந்து உப்பை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஆனால்
பிரம்மச்சாரியாக இருக்கவர்கள் அவர்கள் வந்து உப்பை வந்து சேர்த்துக்க வேண்டிய அவசியமில்லை, அல்லது குறைவாக, மிக குறைவாக சேர்த்துக்கொள்ளலாம். சரி, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த உணர்வுகளை கொடுப்பது அது வந்து உப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஏன் வந்து இந்த கடல் உப்பை வந்து அப்படியே வந்து பயன்படுத்தக்கூடாது, உப்பை வந்து கடையில் வந்து வாங்கி அப்படியே என் சமையலில் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் என்னென்னா, கடல்லேருந்து தயாரிக்கப்படுற உப்பில் பார்த்திங்கன்னா கடல் நீரில் இருக்கக்கூடிய எல்லா தாது சத்து, அதாவது அதில் நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய தாது உப்புக்கள், ரசாயன பொருட்கள் இருக்குது, கெட்ட செய்யக்கூடிய ரசாயன பொருட்கள் இருக்குது, எல்லாமே கலந்து தான் அது வந்து உப்பு உருவாகுது. அதாவது அந்த உப்பு நீர் வந்து சூரிய வெப்பத்தால் ட்ரை ஆகி காய்ந்து உப்பு உருவாகுது. அப்போ எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதை வந்து எடுத்துகிட்டு போய் சுத்தி பண்ணி அது கூட அயோடின் கலந்துலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் நாம் அதை சுத்திப்படுத்தி சாப்பிடுவதே நல்லது. அதாவது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே சொன்ன முறையில் சாப்பிட்லாம். சரி, இந்த உப்பை வந்து பார்த்திங்கனாக்கா கடல்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த உப்பு, இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாமே நம்ம இந்த சுத்தி முறைப்படி சாப்பிடும்போது நீங்கி சுத்தமாக அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயன பொருள் நீங்கி விடுறதால நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தெரியுது. அதனால தாங்க நம்ம வந்து உப்பை சுத்தி பண்ணி சாப்பிட்ணும். சரி, நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம சொன்ன முறை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பெரிய யோகிகள், சித்த வைத்தியர்கள், அதாவது சித்த நிலைக்கு உயரக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், காய்கற்ப மருந்து சாப்பிட்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உப்பை வந்து சாப்பிட மாட்டாங்க. அவர்கள் வந்து இந்து உப்பையோ அல்லது கல் உப்பையோ சாப்பிட மாட்டாங்க. சாதாரண உப்பையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லது கல் உப்பையோ என்ன பண்ணுவாங்கன்னா கட்டு உப்பாக மாற்றுவார்கள். கட்டு உப்புனா என்ன அப்படின்னா, நம்ம உப்பை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டு கரைச்சா என்ன ஆகும்? கரைஞ்சி போயிடும். ஆனால் சித்தர்கள் வந்து அந்த உப்பை வந்து கட்டுமுறைப்படி, அது ஒரு டெக்னிக், அது ஒரு வேதியியல் மாற்றம் பண்ணிடுறாங்க. சாதாரண உப்பையும் அவங்க வேதியியல் மாற்றம் பண்ணிடுறாங்க. பண்ணால் அது வந்து கட்டு உப்பாக மாறிடுது. அந்த கட்டு உப்பை தூக்கி போய் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த உப்பு கரையாது. அதை மாதிரி அந்த உப்பு கரையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அந்த சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து அது நின்று நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய, நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே நம்ம உடம்புல கொண்டு போய் சேர்க்கும், உடலுக்கு வலிமை தரும். சர்க்கரை நோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வெளில போயிடுது. அதே மாதிரி உப்பு நோய்கள்லேயும் அதே மாதிரி தான். உப்பு அதிகமாக வரக்கூடிய நோய்கள்லேயும் நம்ம உடம்புடைய எனர்ஜி, சத்து எல்லாமே வெளில போயிடுது. இப்போது இந்த கட்டு உப்பை சாப்பிட்டா எந்த எனர்ஜியும் வெளில போகாதுன்றதை சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? நம்ம மேலே சொன்ன குப்பைமேனி மூலிகையெல்லாம் பார்த்திங்கனாக்கா இதை வந்து சுத்தி பண்ணுறதோட இந்த கட்டு உப்பு செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் செய்யுது. அது சாதாரண நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வறுத்து மூலிகை சேர்த்து சாப்பிட்றது 100 மடங்கு மேல். கட்டு உப்பு செஞ்சு சாப்பிட்ணுனாக்கா அதுக்கான கால சூழ்நிலை வரும்போது நீங்கள் அது செய்யுங்க. சரி, இப்போ இந்த சாதாரண மனுஷனுக்கு இது சாத்தியம்னாக்கா இந்த கட்டு உப்பு சாத்தியம் கிடையாது. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்போது புளி, உப்பு, புளி, காரம், இது மூணையும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதால தான் நம்மளுக்கு பல நோய் வருதுங்க. இதுதான் நோய்களுக்கான முக்கியமான காரணத்தில் இது ஒன்று. இந்த உப்பு புளி காரத்தை நம்ம உணவு மூலியம் நம்ம டைரெக்டாக சாப்பிட முடியாது. உப்பு புளி காரத்தை உணவில் போட்டு, காரன்றது மிளகாயை சேர்க்குறோம், புளியை சேர்க்குறோம், உப்பை சேர்க்குறோம். இந்த மூணை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து தோற்பு, கசப்பு, இனிப்பு சாப்பிட்றதில்ல. இந்த 3 காரம், உப்பு, புளி வந்து அதிகமாக சாப்பிட்றோம். அது மாதிரி நம்ம தொடர்ந்து ரத்தத்தில் இந்த 3 சுவையை சேர்ந்துட்டே இருக்கிறதால அந்த 3 சுவையால் வரக்கூடிய நோய்கள் நம்மளுக்கு அதிகமாக வருது. அது ஒரு சாதாரண ஒரு பலூனு காற்று நிரப்பி நம்ம அதை வந்து பெருசாக ஊதும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போதுன்னா அது வெடிச்சிடுது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு சுவை அதிகமாகும்போது நம்ம உடம்புல நம்மளுக்கு நோய் வருது. அந்த சுவை அதிகமாகி வரக்கூடிய நோய், இதுதான் நம்மளுக்கு நோய் வர்றதுக்கான அடிப்படை காரணங்களில் ஒன்று. அப்போது நம்ம கடையில் இருக்கக்கூடிய அயோடின் கலந்த உப்பு வந்து நம்ம வாங்கி இந்த மாதிரி பண்ணலாமான்னு சில பேர் கேட்கலாம். பரவாயில்ல, நம்மளுக்கு வேறு எதுவும் கிடைக்கலையே, அயோடின் கலக்காத உப்பு மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் நம்ம அப்படி தான் வாங்கி ஆகணும். நம்ம அரசாங்கத்தின் என்ன சொல்லுது அதை நம்ம கேட்டாகணும். அயோடின் பற்றாக்குறை உள்ளவர்கள், இப்போ டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு அயோடின் கம்மியாகுதுன்னா அவங்க வந்து அதை அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் மற்றவர்கள் அயோடின் கலந்த உப்பை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சித்த மருத்துவ மாநாட்டில் பல தடவை சொல்லியிருக்காங்க. அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம், அதை விட்டுருங்க. இப்போ அயோடின் கலந்த உப்பு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நான் சொன்ன முறைப்படி
கடாயில் போட்டு வறுத்து குப்பைமேனி இலையோ இல்லது முருங்கைக்கீரையோ போட்டு வறுத்துட்டு அதை நீங்கள் உணவுக்கு பயன்படுத்தினா நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் உருவாகாது. இந்த உப்பை பற்றி யாராவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்டில் கூட கேளுங்க, நம்ம அடுத்த பதிவில் சொல்லலாம். சரி, இப்போது இந்துப்புக்கு வரலாம். இந்துப்பு என்பது சோடியம் குளோரைடு இம்பூரா அப்படின்றது தான் இதோடைய வேதியியல் பெயர். இதோடைய பழைய வேதியியல் பெயர் வந்து இதுதான். ஆனால் இதில் வந்து வெறும் சோடியம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா எல்லாம் சொல்கிறாங்க இதுவும் சோடியம் தாங்க, சோடியம் குளோரைடு தாங்க, இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, நல்லதுங்க உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகவும் நல்ல உப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. மருத்துவ குணம் வாய்ந்த உப்பு இது. கண்டிப்பாக வந்து இது மிக சிறந்த உப்பு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். நம்ம எப்படி சாதாரண கல் உப்பை, கடல் உப்பு, கறி உப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கல் உப்பை எப்படி சுத்தம் பண்ணி பயன்படுத்தணும், அந்த மாதிரி இந்த இந்து உப்பை யாராவது பயன்படுத்துகிறாங்களா இன்றைக்கினா? இல்லை. அப்படியே வந்து வாங்குறாங்க, தூள் பண்ணுறாங்க. சில பேர் கேட்டால் இளநீர் போட்டு நாங்கள் வந்து அதை சுத்தி போய் பண்ணி விற்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்றாங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறாங்களா முறையான்றது யாருக்கும் தெரியாது. இளநீர் ஊற்றி அரைச்சி அதை வந்து காய வச்சு நம்மளுக்கு விற்கிறாங்களான்றதை நீங்கள் கேட்டுப்பாங்க. இளநீர் ஒரு 50 ரூபா விற்கிது ஒரு இளநீர். அந்த இளநீரை எடுத்து இவங்க வந்து அதை சுற்றி பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. முறையான சுத்தி முறைகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல் உப்பில் எப்படி சோடியம் குளோரைடு தான் அதிக அளவு இருக்குது, மற்ற உப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்ற வேதிப்பொருள்லாம். ஆனால் இந்துப்பில் அப்படி இல்லை. இந்துப்பில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்துப்பு பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு நன்மை செய்யும். பொட்டாசியம் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ, யாருக்கெல்லாம் பற்றாக்குறையாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும். பொட்டாசியம் ஏற்கனவே நம்ம உடம்புல அதிகமாக இருந்ததுன்னா அப்போ நன்மை செய்யுமா? அதுதான் நம்ம யோசிக்கணும். சரி, இந்த உப்பை எப்படி எடுத்துகிட்டு வராங்க? மலைகள்லேருந்து பாறையாக இருக்கிறது அது, அதை அங்கேருந்து வெட்டி கொண்டு வராங்க. வெட்டி கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. சரி, அந்த இந்துப்பை வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோயாளிக்கும் அது ஏற்றது கிடையாது. யார் வந்து உபயோகிக்கலாம்? பொதுமக்கள் உபயோகிக்கிறதா இருந்தால் ஒரு 3 நாள் உபயோகிக்கலாம், ஒரு 10 நாள் உபயோகிக்கலாம். அது தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லாக அதை வந்து உபயோகிக்கக்கூடாது. அப்படி உபயோகிக்கணும்னா சில முறைகள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன். அடுத்தடுத்து நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா மருந்தே உணவு, உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்துப்பு மற்ற பொருட்கள்லாம் வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்த இருந்தால் அந்த முறைப்படி பயன்படுத்தினா அது மருந்து வந்து உணவு வந்து மருந்தாகும். மற்ற நேரத்தில் வந்து அந்த மருந்தை நம்ம நேரடியாக பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எப்படின்னா சில பேர் கேட்குறாங்க பொட்டாசியம் குளோரைடு இது இல்லைன்னு சொல்கிறாங்களே, இல்லை எத்தனை % இருக்குன்னா அங்கே தான் நம்ம ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இந்த இந்துப்பை எந்த இடத்துலேருந்து வெட்டி கொண்டு வராங்கன்றது பொறுத்து அதோடைய % மாறுங்க, அதோடைய சதவீதம் மாறும். ஏன்னா சில மலைகளில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்தும் சோடியமும் ஈக்குவலாக இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா சோடியம் கம்மியாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கும். சில இடத்துல பொட்டாசியம் கம்மியாகவும் சோடியம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அது வந்து மாறினே இருக்கும். ஆனால் கடல் உப்பு மாறாதது. கடல் உப்பு வந்து ரொம்ப சிறிய அளவு மாற்றம்தான் இருக்கும், பெரிய அளவில் மாறாது. அது சோடியம் தான் அதில் நிறைய இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் சோடியம் அதிகமாக பொட்டாசியம் கம்மியாக ரொம்ப சம அளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த பொட்டாசியம் உடம்புல ஏற்கனவே அதிகமாக இருக்கவங்க இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா அவங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு இன்றைய அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதையும் நம்ம யோசிக்கணும். நம்ம ஒரே பக்கமாக வந்து பேசக்கூடாது. நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது மருந்து, இது சிறந்த மருந்து, இது சாப்பிடுங்க, இது சாப்பிட்டா எல்லா நோயும் சரியாயிடும் சொல்லியிருக்காங்க, சாப்பிடுங்க சொல்லக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள்னால் அது இந்த காலத்துக்கு செட் ஆகாமல் இந்த காலத்து மனிதர்கள் அதை சாப்பிட்லாமா, அப்படியே நேரடியாக சாப்பிடணுமா, அதை சுத்தி பண்ணி சாப்பிடணுமான்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை தெரியாமல் பயன்படுத்தக்கூடாது. இதுதான். ஏன்னா இந்த உப்பு வந்து சமையல் உப்பு, கறி உப்புன்னு ஏன் பேர் வச்சாங்க சோடியம் குளோரைடுக்கு? அதை நம்ம யோசிக்கணும். கறினா காய்கறி. இந்த காய்கறியை பயன்படுத்தக்கூடிய உப்பு கடல் உப்பு தான், எளிமையாக கிடைக்கக்கூடியது. ஏழைகள் முதல் பணக்காரங்க எல்லாம் உபயோகக்கூடிய சிறந்த உப்பு இதுதான் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்துப்பு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது. சரி, இந்துப்பை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மருத்துவத்துக்காக பயன்படுத்துவாங்க. நிறைய நோய்களுக்கு இந்துப்பை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த மருந்து. பல நோய்கள் அவங்களுக்கு அந்த இதை வந்து உங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பார்த்துங்க. இந்துப்பை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி காய்ச்சி எடுக்கணுங்க. இந்துப்பை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் தண்ணியில் கரைச்சி காய்ச்சி எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்து காடியில் திரும்பி அரைச்சி காய வச்சு பயன்படுத்தணும். அப்படி காடியில் அரைக்க முடியலையா, காடின்றது ஒன்றும் இல்லை, வினிகர் சொல்லலாம். அதை வந்து அதாவது இப்போ வினிகர் கூட பல முறையில் தயார் பண்ணாது. சுத்தமான முறையில் தயாரிப்பட்ட காடியாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த முறைப்படி தயார் பண்ணணும். அப்படி இல்லையா ஆட்டு மூத்திரத்தில், அதாவது இங்கே பேப்பர் துண்டு ஆடாக இருக்கக்கூடாது.
இது வந்து புல் மேய்கிற ஆடாக, மூலிகைகளை சாப்பிட்ற ஆடாக இருக்கணும். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுடைய மூத்திரத்தை எடுத்து அதை வந்து இந்த இந்துப்புல் கரைத்து, இந்துப்புல்லை வந்து அந்த ஆட்டு மூத்திரத்தை ஊற்றி கரைத்து காய்ச்சி காய வைத்து எடுக்கக்கூடிய உப்பு தான் சுத்தி முறை, இந்துப்புடைய சுத்தி முறை. அதான் சிறந்த சுத்தி முறை. சரி, இப்போ வந்து நான் வந்து இதை வந்து எதுக்குங்க இந்த மாதிரி சுத்தி பண்ணி பயன்படுத்தணும்? நீங்கள் ஒரு மருந்துக்காக பயன்படுத்தணும், இந்த மாதிரி சுத்தி பண்ணி பயன்படுத்திக்கலாம். இல்லைங்க, நான் வந்து இந்துப்பை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட போகிறேன், சோடியம் குளோரைடு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்துப்பு தான் நான் சாப்பிட போகிறேன், அதை இந்துப்பு சாப்பிட முடிவு பண்ணிட்டேன், என்னால் மாற்ற முடியாது, நான் தொடர்ந்து சாப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துப்பை சுத்தம் செய்துன்றது வேறு, சுத்தி செய்துன்றது வேறு. நம்ம பார்க்கலாம். அதாவது கண்ணுக்கு தெரியும் ஒரு அழுக்கை ஒரு பொருளிலிருந்து நீக்குவதற்கு பேர் சுத்தம் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்துப்பு மேலே கருப்பாக ஏதோ டஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருந்தால் அதை தண்ணி ஊற்றி கழுவுனா அது சுத்தம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத தீமை தரும் பொருள் அதுக்குள்ளே இருக்குது, அதை வெளியில் நீக்கிறதுக்கு பேர் தான் சுத்தி. சுத்திக்கும் சுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் தவறாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நான் சுத்தி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அது கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொருள்லேயும், எல்லா உணவுப் பொருள்லேயும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமுதமும் இருக்குது, விஷமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விஷத்தை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்ணுன்றது தான் சித்தர்களுடைய விருப்பம். அப்படி சாப்பிட்டா நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். விஷத்தோடு சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த நச்சு நம்ம உடம்புக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும், நோய் கொடுத்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இஞ்சி இருக்குது, சுக்கு இருக்குது. இதில் எப்படிங்க விஷம் நீக்கிறது, நச்சுத்தன்மை நீக்கிறதுனா அப்படி தோலை நீக்கினாலும் நச்சுத்தன்மை நீங்குது. இன்னும் சிறப்பான சுத்திகள்லாம் இருக்குது, அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சாதாரண சுத்தி முறைகள் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடுக்காய் இருக்குது, அது நம்ம கொட்டை நீக்கிட்டு நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். கடுக்காய் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கடுக்காய் வந்து நம்ம வந்து கொட்டை நீக்கினா அது சுத்தி முறை ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிக்கணும். கடுக்கான்றது 5 சுவைகளை கொண்ட பொருள், உப்பு மட்டும்தான் அதில் கிடையாது. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரண்டையை எப்படி சுத்தி பண்ணணுன்னாக்கா அதோடைய கணுவை நீக்கினாலும் அது சுத்தி ஆகுது. அதே மாதிரி அருகம்புல் கணுவை நீக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு தான் தெரியாமல் பயன்படுத்தக்கூடாது. ஸோ முதல் கட்ட சுத்தியாக நம்ம வந்து இதை செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம். சரி, நம்ம உணவுக்காக இந்துப்பை எப்படிங்க பயன்படுத்துறது, இந்த இந்துப்பை எப்படிங்க நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தினா அது என்னங்க பண்ணுறது அப்படின்னா, கரிசலாங்கண்ணி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். தெரியாதவங்க நெட்டில் பார்த்தோ இல்லை வைத்தியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அந்த மூலிகை காலங்காலமாக நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் 2 வகை இருக்குது. வெள்ளைப்பூ பூக்கிறது, அதாவது அந்த இலையை பிழிஞ்சு அப்படியே கருப்பாக சாறு கருன்னு இருக்கும் அந்த சாறு. அந்த சாறு வந்து அந்த மூலிகை வந்து கையாந்தகரைன்னு சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பூ பூக்கிறது வந்து மஞ்சள் கையாந்தகரையை வந்து பொற்றலை கையாந்தகரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மஞ்சள் நிறத்தை வந்து பொன்னிறமாக அதை ஊமைப்படுத்தி சிதறில் வந்து பொன் தழை அப்படின்னு சொல்லுவாங்க. பொற்றலை கையாந்தகரைன்னு சொல்லுவாங்க. இந்த பொற்றலை கையாந்தகரை மூலிகையை வந்து இப்போ வந்து நிறைய டூப்ளிகேட் வருது. அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பொற்றலை கையாந்தகரை ஏமாந்தி ஆகிட்ட வாங்கிட்டு வந்து செஞ்சிடக்கூடாது. நல்லா விஷயம் தெரிஞ்ச ஆளுங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கி அதை வந்து சாறு எடுத்து அந்த சாறில் 6 மணி நேரம் அரைக்கணும். இந்துப்பை 1 கிலோ இந்துப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சாறை நிறைய எடுத்து தளர ஊற்றி 6 மணி நேரம் அரைச்சி அதுக்கப்புறமா அந்த இந்துப்பை வந்து பில்லை மாதிரி தட்டி அதை வந்து ஒரு இந்த வைத்தியர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வைத்தியர்களை கேட்டால் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சித்த வைத்தியர்கள் கேட்டு வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி அரைச்சி அந்த அரைத்த இந்துப்பை ஒரு அதுக்குன்னு ஒரு சட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சு மூடி என்ன பண்ணுவாங்கனாக்கா 12 எருவில் புடமிட வேண்டும். சில வைத்தியர்கள் தெரியாதுல, அவங்களுக்காக சொல்கிறேன். 12 எருவில் இதை வந்து புடமிட வேண்டும். அப்படி புடம் போட்டாக்கா அது வந்து சுத்தமான இந்துப்பம் ஆகிடும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த இந்துப்பம் ஆகிடும். அப்போ தான் அதை வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படுத்தணும். வாழ்நாள் முழுவதும் இந்த இந்துப்பை தான் பயன்படுத்தணும். இதுதான் முறையான அது வழி. ஸோ மற்றபடி நம்ம வந்து இதை வந்து சுத்தம் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக அதை சாப்பிட முடியாது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டாசியமோ இல்லை மற்ற உப்புக்களோ அது உடம்புக்கு போய் தீங்கு செஞ்சிடக்கூடாது. அந்த பொட்டாசியம் சோடியம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல நன்மை செய்யணுன்னாக்கா அதோடைய தன்மையை மாற்றணும். அந்த மாதிரி தன்மையை மாற்றத்துக்கு தான், அதை சுத்தி பண்ணுறதுக்கு தான் இந்த வழிகள்லாம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். இதை தான் புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி வந்து இந்துப்பு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, கல் உப்பு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பிடிச்சிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்துப்பு சாப்பிட்றதுக்கு நம்ம சுலபமாக வந்து கல் உப்பை வாங்கிட்டு வந்து 1 கிலோ 10 ரூபா வாங்கிட்டு வந்து நம்ம முருங்கீரை போட்டு வறுத்தோமா சாப்பிட்டோமா ரெகுலராக நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அந்த எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பும் இல்லை.
அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த ஒரு வேளை நம்ம தெரியாமல் இருந்து இப்போ தொடர்ந்து சாப்பிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இல்லை சோடியம் உப்பையை வந்து சுத்தப்படுத்தாமல் சாப்பிட்டீங்கன்னா நிறைய கிரியேட்டின் உற்பத்தி யூரியா அதிகமாகிடுது. இதெல்லாம் வந்து நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்தால் தெரியும். இதுப்பே நீங்கள் நல்லபடியாக டெஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னாக்கா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கானான்னு பார்த்துக்கணும். சிறுநீரகத்துக்கு இந்த உப்பெல்லாம் உள்ளே போய் என்ன பண்ணணும், எல்லாம் வெளில போய் ஆகணும். அப்போ வெளில போகுதுன்னா என்ன ஆகும், கிட்னி தான் அது வெளில தள்ளி ஆகணும். அப்போ சிறுநீரகத்துக்கு நம்ம ரொம்ப வேலைப்பொருள் கொடுக்குறோம். அந்த மாதிரி வேலைப்பொருள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி சுத்தி முறைகள் மூலமாக தான் நீங்கள் அதை வந்து செஞ்சாகணுமே கண்டி, வேறு வழி இதுக்கு கிடையாது. அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொட்டாசியம் உப்பு அதிகமானால் என்ன ஆகும், சில பேர் கேட்குறாங்க. அதாவது பொட்டாசியம் வந்து அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா சோடியம் கம்மியாகிடும். இது பொட்டாசியம் சோடியம் ரெண்டும் வந்து பேலன்ஸாக இருக்கணும் பாடியில். அதை பேலன்ஸ் பண்ணுறது மெக்னீஷியன்ற ஒரு தாது உப்பு நம்மளுக்கு பயன்படும். அதுவும் நிறைய உணவில் இருக்குது. நம்ம வந்து பழங்கள், கீரைகள், இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து இந்த சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம முறையாக எடுத்துக்கணும். அப்படி முறையாக எடுத்துக்கும்போது நம்ம அந்த பாதிப்புலேருந்து நீங்களாம். இது மூணும் பேலன்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த பேலன்ஸ் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவை இருக்கணும். நீங்கள் அதாவது உப்பே சாப்பிடல அப்படின்னா நம்மளுக்கு சோடியம் பற்றாக்குறை ஏற்படும். நம்ம முன்னோர்கள் வந்து டெய்லி உப்பை உணவில் சேர்த்தாங்க. அப்படி சேர்க்கலாம் என்ன ஆகும், மூளையுடைய நரம்புடைய சக்தியெலாம் நம்மளுக்கு கம்மியாயிடும். நம்ம உணர்வை இயக்குவதே இந்த இந்த மூளை வந்து சரியாக இயங்க நம்மளுக்கு உணர்வே இருக்காது, சரியான உணர்வே இருக்காது. அதனால தான் நம்ம சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து என்ன திட்டினாலும் கோவமே வரல அப்படின்னா, என்ன நீ உப்பு போட்டே சாப்பிட்றது இல்லையா, உனக்கு ரோஷமே வராதா அப்படின்னா கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த உணர்ச்சிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இந்த சோடியம் தான். ஸோ நம்ம சோடியத்தை வந்து நம்ம நரம்பு நல்லா வலிமையாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உப்பு வந்து முக்கியமானது. அந்த உப்பு தான் எலும்புக்கும் பல்லுக்கும் ஆதாரமாக இருக்குது. எலும்பு பல்லுக்கு மெயின் உப்பு தான். இந்த உப்பு ரொம்ப நம்ம உடம்புல கம்மியாக அந்த எலும்புலாம் வீக்னஸ் ஆகிடுது. காரணம் இந்த உப்பு தான். உப்புடைய சத்து உடம்புல சேரலை அப்படின்னாலே என்ன ஆயிடுச்சு, எலும்புலாம் வீக்னஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளில் கிருமி இருந்தால் நம்ம இந்த உப்பு போடும்போது அந்த கிருமிகள் அழியும். இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நேற்று இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கிட்டத்தட்ட 10,000, 20, 30,000 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து உப்பை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த உப்பு வந்து தாது உப்பு வந்து பற்றாக்குறை இருந்தால் நம்முடைய எந்த தாது உப்பு நம்மளுக்கு பற்றாக்குறை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு நம்ம மருத்துவர் மூலிமா அதை ஆய்வு பண்ணி நம்ம அதை தீர்த்துக்கலாம். சரி, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹை பிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு உடம்புல வந்து உப்பு அதிகமாக இருக்குதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அப்போது உப்பு சுவை அவர் உடம்புல அதிகமாக இருக்குன்னா என்ன காரணம்னா பித்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, உப்பு சுவை அதிகமானால் பித்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தமானா இல்லை. ரெண்டு பொருள் அதிகமாக இருந்தால், ரெண்டு சுவை அதிகமாக இருந்தால் தான் பித்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று வந்து உப்பு, இன்னொன்று வந்து கசப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு, கசப்பு இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து இயல்பாகவே நம்ம கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகள் வந்து இந்த சத்துக்களை, இந்த சுவைகளை அது வந்து கொடுக்குது நம்ம உடம்புல. ஆனால் ரொம்ப மிக 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 குறைந்த அளவு தான் கொடுக்குது. ஆனால் இதே நம்ம கவலைப்படும் போதோ, டென்ஷன் ஆகும்போதோ, இல்லை ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கி நம்ம மனசு வந்து வேதனைப்படும் போதோ இந்த உப்புக்கள் என்ன ஆகும்னா அதிகமாக சுரக்கும். அதனால தான் வந்து பார்ப்பாங்க, ஹை பிபி வரத்துக்கு என்ன காரணம், ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா சார், டென்ஷன் ஆகாதீங்க சார் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். இது காரணம் என்னென்னா உப்பு அதிகமாகிடும், உடம்புல பித்தம் அதிகமாகிடும், கவலையால் அதிகமாகும். தாஜ்மஹால் கட்டின ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜ் இறந்தபோது ஒரே நாள் அவருக்கு வெள்ளை முடி வந்ததாக சொல்கிறாங்க. வரலாற்று குறிப்புகள் அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு குறிப்புக்காக நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, எப்படி வெள்ளை முடி உருவாகுதுன்னா, அதிகமாக சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வருது அப்படின்றது நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் மாறிடுச்சு, நம்ம எண்ணெயை பயன்படுத்தி குளிக்கிறதில்ல, நிறைய காரணம் இருக்குது. அது இப்போ வேண்டாம். ஸோ இப்போ இந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை வந்து இஞ்சி, சீரகம், எலுமிச்சை இந்த மாதிரி பொருளாக சாப்பிட்னே வந்து நீங்கள் வந்து இந்த உப்பை நேரடியாக அப்படியே பயன்படுத்தாமல் நான் சொன்ன முறையில் முருங்கைக்கீரை போட்டு வறுத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி உணவு முறையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உப்பு அதிகமாகி நம்மளுக்கு ஹை பிபி அதிகமாகாமல் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து ஹை பிபிக்கு மருந்து கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. ஹை பிபிக்கு இது மருந்து கிடையாது. ஹை பிபி அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இது ஒன்று. அதனால் நம்ம வந்து இதை குறைக்கிறதுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம முயற்சி செய்யணும். சரி, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஏற்கனவே நம்ம சுவையில் வந்து இந்த மாதிரி உப்பு,
புளிப்பு இந்த சுவை அதிகமாக உடம்புல சேர்த்தால் தான் ஜுரம் வருது. இன்றைக்கி ஏன் சளி பிடிக்குது ஜுரம் வருதுன்னா இதுதான் காரணம். உப்பு சுவை புளிப்பு சுவை அதிகமானா சளி பிடிக்குது. இதுதான் முக்கியமான காரணம். கபம் நெஞ்சில் வந்து கோழை கட்டிக்குது. வைரஸ்லாம் அடுத்தது. முதல்ல நம்ம உடம்பு கெடுத்து வச்சுருந்தாலும் அது வந்து உள்ளே உட்காருது. நம்ம உடம்பு நல்லா வச்சுருந்தா எதுவுமே உள்ளே வந்து உட்காந்தாலும் அது வேலை செய்யாது. அது நம்ம உடம்பு அழிச்சிடும். இதுதான் முக்கியமான காரணம். அப்போது ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒரு ஜுரம் வந்துருக்குன்னா அப்போ ஏற்கனவே அவர் உடம்பு கெடுத்து வச்சுருக்காரு, சுவைகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஜுரம் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து மேலே சாப்பாடு நிறைய சாப்பிடாது. சாப்பாடுன்றது என்னது? உப்பு புளிப்பு இனிப்பு இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உப்பு புளிப்பு உணவுகளை நம்ம மேலே சாப்பிட்றதால, காரம் இதெல்லாம் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ரணங்கள் சரியாகாது. அதே மாதிரி சுவை ஏற்கனவே நிறைய சுவை இருக்கிறதால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ மேலே சுவை அதிகமாகும்போது நம்ம நோய் எப்படி சரியாகும்? அதனால் நம்ம என்ன பண்ணனாக்கா, எளிமையான ஒரு கஞ்சி போன்ற வகை, பார்லி கஞ்சி, அரிசி நெய் கஞ்சி, அந்த மாதிரி கஞ்சி வகைகள் சீக்கிரம் ஜீர்ணிக்கிற மாதிரி தண்ணியாக காசணும். எவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி அதிகமாக கொடுத்து காசணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல வந்து டைஜஸ்ட் ஆகி சீக்கிரம் வந்து ஜுரத்துலேருந்து விடுபடலாம். அப்படி இல்லைனாலும் சித்தர்களுடைய கான்செப்ட் படி பார்த்திங்கனாக்கா 15 நாள் ஒரு ஃபீவர் இருக்குன்னா அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப கட்டத்துலேருந்தே நம்ம வந்து பட்னி இருந்தோன்னா ஒரு நாள் முழுக்க பட்னி இருக்கோன்னா எளிமையான காய்ச்சி ஆறிய நீர் குடிக்கலாம். ரொம்ப பசிக்கும்போது ரொம்ப குறைவான கலோரி உள்ள உணவுகளை சாப்பிட்றது, கஞ்சி வகைகளை சாப்பிட்றது. இப்படி சாப்பிட்டாக்கா நம்ம உடம்பு என்ன ஆகும்னு கேட்டால் சீக்கிரமாக வந்து அந்த நோய் குணமாகி எளிய மூலிகை கஷாயம் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது சீக்கிரமாக அந்த ஜுரத்துலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். மேலே வந்து உணவு சாப்பிட்டு அதிகப்படியான மருந்துகளை, ரொம்ப கடுமையான மருந்துகளை சாப்பிடும்போது அந்த ஜுரத்துலேருந்து வெளில வர முடியாமல் போயிடும். அதுக்காக தான் அந்த சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா, ஜுரம் வந்து அற்றுப்போகும் வரை அன்னத்தை காட்டாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஜுரம் வந்து நம்ம உடம்பு விட்டு கம்ப்ளீட்டாக போகணும். அது வரையும் நீ மேலே சாப்பிட்டு அந்த நோயை வளர்த்துக்காத. புளியை இட்டு போன ஜுரத்தை அழைத்தாய் புளியிட்டு அப்படின்வாங்க. புளின்றது உணவு சொல்லுவாங்க, உப்புனாலும் உணவு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கோடு வேர்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமைக்கும்போது பார்த்திங்கனாக்கா சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டில் வந்து சாதத்தில் உப்பு போட்டுருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா குழம்புல உப்பு போடுவாங்க. இதில் சாதத்தில் உப்பு போடுறதால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியான உப்பு நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சமைக்கும்போது குழம்புல உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சாதம் நம்ம நிறைய போட்டுக்கிறோம், குழம்பு கம்மியாக ஊற்றுறோம். அப்போது இன்னும் நம்ம கம்மியாகவே குறைவாகவே குழம்பை பயன்படுத்தி சாப்பிட்டோன்னா அதிகப்படியான உப்பு நம்ம உடம்புல போய் சேராது. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி உப்பு அதிகமாக ஊறின பொருட்கள், ஊறுகாய், அந்த மாதிரி அப்பளம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு ஊறின பொருட்களை வந்து ஐபிபி இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நோய் இருக்கவங்களும் எதனால் இந்த உப்பு அதிகமான என்ன நோய் நம்மளுக்கு வருதுன்னு இப்போ நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கனாக்கா உப்பு உடம்புல அதிகமாகும்போது சில பேருக்கு வாந்தி வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் சரியாகாமல் பேதி ஆகும். சில பேருக்கு 2 ப்ராப்ளமும் வரும். அதுக்கப்புறமா ஜுரம் வரத்துக்கு உடம்புல முக்கியமான அறுசுவையில் எந்த சுவை அதிகமாக வருனாக்கா உப்பு அதிகமான ஜுரம் வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது உணவு அதிகமாக இருக்குது, சரியாக டைஜஸ்ட் ஆகலை, குடலில் தேங்கி இருக்குது அப்படின்னா ஜுரம் வரத்துக்கான அடிப்படை தகுதி நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த தகுதியிலேருந்து நம்ம வெளில வந்து ஜுரம் வராமல் நம்ம உடம்பை பார்த்துக்காதுக்குனாங்க நம்ம வந்து உப்பு இல்லை, உணவே உப்பு தானே. அதனால் உணவில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். அதனால் உணவையும் குறைக்க வேண்டும், உப்பையும் குறைக்க வேண்டும் அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். ஸோ அப்போ வந்து இந்த ஜுரம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், உப்பை குறைவாக கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா கூட உப்பு ரொம்ப கம்மியாக தான், இல்லை உப்பே இல்லாத கஞ்சி கூட குடிக்கலாம், இன்னும் நல்லது. ஆனால் சில பேருக்கு வந்து பிடிக்காது, வாந்தி வர மாதிரி இருக்கும், உடம்பு சில நேரத்தில் வாந்தி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் பக்குவமாக சாப்பிட்டு உடம்பை பக்குவமாக பார்த்துக்கிட்டோன்னா அந்த நோயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளிலேருந்து வாங்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா நம்ம வாங்கிட்டு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதில் கெமிக்கல் ரசாயனம் தெளித்து தான் பழுக்க வைக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. காய் வந்து பழத்துடைய நிறத்துக்கு வந்து ஆனால் காயாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கார்பைட் கல்லில் பழுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ கார்பைட் கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லில் பழுக்க வைக்க இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வெயிலில் வைக்கலாம், வெயிலில் வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா அதை கழுவி நார்மல் வாட்டரில் கழுவிட்டு அதை நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்திக்கணும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம உடம்புக்கு எப்படி வந்து உப்பு, சோடியம் தேவைப்படுது. அந்த சோடியம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகளே இயற்கையாக சிறிதளவு சுரக்குது. அந்த சுரப்பிகள் சுரக்கிறதால நம்ம எலும்பு, பற்கள் வளர்ச்சி எல்லாத்துக்கும் வந்து இந்த உப்பு தேவைப்படுது.
இதே வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா உப்பை அளவோடு சேர்த்துக்கிட்டு அதிகப்படியான பலகாரங்கள் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டிலாம் நம்ம கொழுப்பு பொருளாக சாப்பிட்றது குறைச்சி 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா உப்பை குறைச்சிக்கணும், அதிகப்படியான பலகாரம்லாம் குறைச்சி சாப்பிட்ணும். இதுதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உப்பு அதிகமாக வரதால் என்ன நோயின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உப்பு கம்மியாகிடுச்சுனாக்கா உப்பு வந்து உடம்புல குறைஞ்சிச்சுன்னா அப்போ என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தா நெஞ்சு எரிச்சல் வரும், புளியப்போ வரும், பசி இல்லாத மாதிரியே இருக்கும், மந்தமாக இருக்கும். அப்போ அவங்க உடம்புல உப்பு கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உப்பு சுவை உள்ள உணவுகள்லாம் எப்படி சேர்த்துக்கணும், அந்த உப்பு சுவையுள்ள உணவுலாம் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், அடுத்தடுத்து வரும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல், நகம், எலும்பு இதெல்லாம் வீக்னஸ் ஆகிடும். ஆண்களுக்கு வீரிய சக்தி குறையும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு சத்து குறைவாகிறதால ஏற்படக்கூடிய தீமைகள், இதுலேருந்து நோய்கள். இதுலேருந்து நம்ம தப்பிங்கன்னாக்கா உப்பை சமவிகிதப்படி சாப்பிடணும். உப்பே டைரெக்டாக சாப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை, உப்பு சத்து உள்ள உணவை சாப்பிட்டாலே அது பேலன்ஸ் ஆகிடும். சரிங்களா? சரி, அப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து உப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, உப்பு வந்து நம்ம அளவுக்கு மீறி சேர்க்கும்போது உப்பு வந்து என்ன ஆகுனா பித்தமாக மாறுது நம்ம உடம்புல. கசப்பும் உப்பும் சேர்ந்தால் பித்தம். அப்போது இந்த கசப்பும் உப்பும் பேலன்ஸ் பண்ண உப்பு வந்து எப்படி சரி பண்ண, உடம்புல எப்படி குறைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன ஐடியா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஆரம்ப கட்டத்தில் உப்பு அதிகமாக இருந்தால் எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமாவும் நம்ம பேலன்ஸ் பண்ணால் அதுக்கான உணவு முறை மூலிமா நீங்கள் குறைச்சிக்கலாம். சரி, இப்போ சாதாரணமாக உப்பு எப்படி உடம்புல இருக்கக்கூடிய உப்பு தன்மையை குறைக்கிறது அப்படின்னா எலுமிச்சை சாறு இதுக்கு நல்லா பயன்படுது. சாதாரணமாக தண்ணியில் வந்து எலுமிச்சை சாறு கலந்து காய்ச்சி ஆறின தண்ணியில் கலந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா சில பேருக்கு உடனே ஜல்லு பிடிச்சிக்கும். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழம் உள்ளே போனோடனே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை விரட்டும். அப்போ நம்மளுக்கு உடனே ஜல்லு பிடிக்குது, சளி பிடிக்குது. அப்போது இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் வெந்நீரில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் 5 சொட்டு அது போல் விட்டு கூட தேன் கலந்து சாப்பிட்டா நம்மளுக்கு சளி பிடிக்காது. ஆன் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளும் சாவும், உப்புடைய அளவும் குறையும், நல்ல ஜீரணமாகும், குடல் சுத்தமாகும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி உப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்குது. உப்பு வந்து உடம்புல குறைஞ்சவங்க பார்த்தா எப்போ பார்த்தாலும் மந்தமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. சுறுசுறுப்பாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து உப்பு பேலன்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த வேறு என்னென்ன உணவுலாம் உப்பு சத்து இருக்குது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது இந்த உணவுகளை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உப்பு கிடச்சிடும். அப்படி பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் என்னென்னாக்கா வாழைத்தண்டு, முளைக்கீரை, கீரைத்தண்டு, ஏற்கனவே நம்ம உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம் கீரைத்தண்டு. அதுக்கப்புறம் வெள்ளை முள்ளங்கி, அப்புறம் முள்ளங்கி கீரை, சிகப்பு முள்ளங்கி, கேரட்டு, பெங்களூர் கத்திரிக்காய், பொடலங்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், மணத்தக்காளி கீரை, வெங்காயம், அப்புறம் வந்து வெங்காயத்தாள், கோசுக்கீரை, நூல்கோல் சொல்கிறோம் இல்லையா அது, வெள்ளரி பிஞ்சு, பூசணிக்காய், நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து துவர்ப்பு இனிப்புலாம் கலந்து சேர்ந்துருக்கும். அன்னெல்லிக்காய், சாத்துக்குடி, அது மாதிரி பார்த்திங்கன்னா இளநீர், நுங்கு, நம்ம சாதாரண வாட்டர் ஜில்லுன்னு இருந்தால் அது வந்து உப்புத்தன்மை கொடுக்கும் நம்ம உடம்புல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியா, நீ வெந்நீர் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல கசப்பு தன்மை கொடுக்கும், குளிர்ந்த நீர் குடிச்சிங்கனாக்கா உப்புத்தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறமா ஆப்பிள், பச்சை திராட்சையில் வந்து புளிப்பு இனிப்பு சேர்ந்துருக்கும். வில்வ இலையும் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு 3 கலந்துருக்கும். அப்புறம் அன்னாசி கமலா, இந்த அன்னாசி கமலாலாம் சாத்துக்குடியில் இருக்க மாதிரி புளிப்பு, உப்பு, இனிப்பு இந்த 3 கலந்துருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சோம். இப்போ நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா உணவுப் பொருள்லையுமே உப்பு சத்து இருக்குது. இது சேர்த்துக்கினாலே உப்பு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் கூட உங்களுக்கு எந்த உப்பு குறைவான பாதிப்பும் ஏற்படாது. இதுலேயே உங்களுக்கு சோடியம் கிடச்சிடும். சோடியம் இல்லாமல் பொட்டாசியம், மெக்னீஷியம் சொல்கிற உப்புக்கள் எல்லாமே இந்த உணவுப் பொருட்கள் இருக்குது. ஆனால் இதை வந்து சரிவிகித உணவாக நம்ம எப்பப்போ வேணுமோ, அறுசுவை உள்ள உணவுகள் தெரியாதால் தான் இன்றைக்கி நிறைய பேர் நோயில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த அறுசுவை உணவை பேலன்ஸ் பண்ணி சாப்பிட நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம உடம்புல எந்த நோயும் வராது. இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம வந்து இதுக்கான என்னென்ன உணவுகள் அறுசுவை உணவுகளுடைய லிஸ்ட்டில் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தரேன். இப்போதைக்கு நம்ம உப்பை பற்றி பார்க்கறதால இப்போ நம்ம உப்பை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா இது இன்னொரு வழி இருக்குது. காலையில் வந்து நீங்கள் வந்து உப்பு சத்து உடம்புல குறைக்கினாக்கா காலையில் எழுந்தவுடனே வெள்ளை பூசணிக்காய் சாறு எடுத்து ஒரு 50 மில்லி அளவு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் கூட நம்ம ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா உப்பு அளவு குறைஞ்சிரும். அப்போ இது வந்து என்னென்ன நோய் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உப்பு அதிகமாக உடம்புல ஏற்படுறதால ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து தீர்த்துடும். உதாரணத்துக்கு வயிற்று வலி, குண்ம நோய் இதெல்லாம் சரியாயிடும். ஸோ இப்படி தான் வயிற்று புண்ணெலாம் ஆறிடும் அது இந்த வெள்ளை பூசணிக்காய் சேர்க்கறதால. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து வெறும் உப்பு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை இருக்குது, ஒவ்வொரு நோய் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் அதை நம்ம பார்த்து அனுபவித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதை வந்து நம்ம வந்து எல்லாரும் இது மாதிரி பயன்படுத்தி வருங்கால மக்கள் அனைவருமே இளையத்தன்மை இப்போ வாழக்கூடிய மக்களும் வருங்கால மக்களும் நீடூழி வாழ வேண்டும் என்பதே சித்தர்கள் விருப்பம். அவருடைய எண்ணப்படி நாம் மனமில்லா பெருவாழ்வு பெற்று
சிறப்பாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.